வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து நவம்பர் மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமுமே வந்து 1ஆம் தேதியிலேருந்து அந்த மாதம் எண்டு வரைக்கும் நம்ம ஒவ்வொரு மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம், எந்த மாதிரி அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம், அந்த மாதிரி சேவ் பண்ண அமௌண்ட்டை எதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றது மாதிரி ஒவ்வொரு மாதமுமே வந்து நம்ம சேனலில் அதுக்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதத்துக்கான சேவிங்ஸ் அமௌண்ட் என்ன, அதை என்ன வகையில் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றது மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதோட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஹைப்புன்றிருக்கும், அதுவுமே கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு மேலே என்னால் வீடியோ வந்து போட முடியல. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாரி சொல்லிக்கிறேன். இனிமேட்டுக்கு வந்து கண்டினியூவாக நம்ம ஒவ்வொரு வீடியோவுமே பார்க்கலாம். நான் நிறைய வீடியோ வந்து போடணும் அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோலாம் வந்து இனி உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வந்து கொடுக்குறேன். அதோட உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அக்டோபர் சேவிங்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம பிளான் பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 நாளைக்கு தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஏன்னா தீபாவளி வருது அப்படின்றதுனால ஒரு 15 நாளைக்கு ரூ. 1000 ரூ. 1500 வந்து சேவ் பண்ணணும். இல்லை சில்வர் காயின் வந்து வாங்கலாம், சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பண்ணுங்க அப்படின்றது மாதிரி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து அது மாதிரி சேவ் பண்ணீங்க, உங்களுக்கு அது வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுதா, அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக உங்களால் சேவ் பண்ண முடிஞ்சுதா, அந்த அமௌண்ட்டில் என்ன வாங்கினீங்க அப்படின்றது மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்க்குறப்போ எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதோட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே வந்துட்டு ஓகே, நம்மளாலையுமே முடியும், ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டில் இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படின்றது மாதிரியான ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 1 மந்த் சேவிங் சேலஞ்சாக நம்ம வந்து நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இந்த சேவிங்ஸ் வந்து பண்ண போகிறோம். இதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்றப்போ டார்கெட் அமௌண்ட்டாக நம்ம ஒரு ரூ. 3000 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு சேவ் பண்ணுற மாதிரியான ஒரு டீசெண்டான அமௌண்ட்டாக இது வந்து இருக்கும். எல்லாரையுமே வந்து பண்ண முடியும் அப்படின்றது மாதிரி சொல்ல வர்றேன். ஸோ இந்த ஒரு ரூ. 3000 வந்து எந்த வகையிலலாம் சேவ் பண்ணலாம், எப்படியெல்லாம் வந்து நம்மளுடைய செலவுகளை வந்து மேனேஜ் பண்ணி சிக்கனமாக இருந்து பண்ணலாம் அப்படின்றது மாதிரியான எல்லா டிப்ஸுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி ஆல்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதோடு நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ், அதுக்கடுத்து வந்து கோல்டு எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம், ஒரு கோல்டு சிட்டு போடுறது மூலமாக நம்மளால் எப்படியெல்லாம் வந்துட்டு தங்கம் வாங்கலாம். ஏன்னா தங்கத்துடைய விலை இருக்க அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்றப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இருக்கும், நம்மளால் வந்து கோல்டே இனி வாங்க முடியாதா அப்படின்றது மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கோல்டு சிட்டு வந்து எப்படியெல்லாம் போடலாம், அதை பற்றின பெனிஃபிட் என்னென்ன இருக்குது அப்படின்றது மாதிரி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாகவே வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து கோல்டு சிட்டு வந்து போட்டதாக சொன்னீங்க, இது எந்த மாதிரியான ஸ்கீம் அப்படின்ட்டு. அதுக்கான வீடியோவுமே நான் வந்து அதுக்கு அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ரூ. 3000 வந்து இந்த மந்த்துக்கான சேவிங்ஸ் டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை வந்து நம்ம எந்தவித தடையும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்றப்போ ஒரு சின்ன உண்டியலாவது நம்ம வந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணுறப்போ தான் நம்மளால் ஈஸியாக வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ வெறுமனே ஒரு பர்ஸில் போட்டு வைக்கிறோம், இல்லை ஒரு இடத்துல வந்து ஒரு பாக்ஸ்லேயோ எதுலேயோ வந்து போட்டு வைக்கிறோம் அப்படின்றப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, எனக்கு ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்கும், அதுக்கு எடுத்து நம்ம வந்து செலவு பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுவே வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு உண்டியல் வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க, இது பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த இடத்துல பைசா போடுறது மட்டும்தான். மித்தபடி நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கெல்லாம் எடுக்க முடியாது, கட் பண்ணி தான் எடுக்கணும். இது வந்து நான் மங்கலில் தான் வாங்கினேன். இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 27. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்னதாக ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்றப்போ நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஒன்லி பைசா போடுவோம், அதுக்கடுத்து அதை எடுக்கணும், ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்றப்போ நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். சரி, இதை போய் கட் பண்ணி எடுக்கணுமா அப்படின்றது மாதிரி யோசிக்க ஆரம்பிப்போம். அப்படின்றப்போ நம்மளால் சேவ் பண்ண முடியும், ஈஸியாக வந்துட்டு சேவ் பண்ண முடியும். அதுக்காக வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது, உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாங்குறப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறதுனால நம்ம ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு எடுக்க மாட்டோம், ஒரு கான்ஃபிடென்ட்டாக சேவ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு உண்டியல் இல்லை திறந்து எடுக்க முடியாது அப்படின்றது மாதிரி ஏதோ ஒன்றில் வந்து சேவ் பண்ணுறப்போ ஈஸியாக நம்மளால் வந்து அதை சேவ் பண்ண முடியும். இதுவே வந்து இந்த 3000 அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக சேவ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். இதுவே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்,
சேவிங்ஸ்னால் எனக்கு என்னன்னே தெரியாது, இல்லை இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது மாதிரி இருந்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையலாக நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு ரூ. 1000லேருந்து ரூ. 2000 சேவ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆனால் சேவிங்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப லைஃபுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்னால் 3000 சேவ் பண்ண முடியும், ரூ. 1000 தான் சேவ் பண்ண முடியும், இல்லை 5000 சேவ் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய நம்மளால் வந்துட்டு அவங்கவுங்களுடைய இன்கம்க்கு தகுந்தது மாதிரி நம்மளுடைய சேவிங்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனால் என்னால் சேவிங்ஸே பண்ண முடியலை அப்படின்றது மாதிரி சொல்லாமல் ஒரு ரூ. 1000 சேவ் பண்ணணும் அப்படின்ற இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 500ஆவது சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த 500 சேவ் பண்ணணும் அப்படின்ற இடத்துல என்னால் அவ்வளோலாம் முடியாது, ஒரு ரூ. 100 தான் முடியும்னா அதை வந்து பண்ணுங்கள். சேவிங்ஸ் எப்படி பார்த்தாலும் அது என்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சேவிங்ஸ் தான் என்றைக்கும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோம், எந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்கோம், நம்ம செலவுகளை வந்து கரெக்டாக கொண்டுட்டு போகிறோம் அப்படின்றப்போ ஈஸியாக சேவ் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதத்தில் இருந்தாவது என்னுடைய புதிய சேவிங்ஸை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து ஆரம்பிங்க. இந்த 1 மந்த் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்றதையுமே கமெண்ட்ல சொல்றதுக்கு மறக்காதீங்க. அதோட இந்த 3000 அப்படின்றப்போ அதை வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ வார சேமிப்பு அப்படின்றது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா 5 வாரத்துக்கு நம்ம ஒவ்வொரு வாரத்துக்கும் ரூ. 200 அப்படின்றது மாதிரி 5 வாரத்துக்கு எடுத்து வச்சோம்னா ரூ. 1000. அப்போ பேலன்ஸ் ஒரு ரூ. 2000 தான். அதை வந்து மாத சேவிங்ஸ் அதுக்கடுத்து தின சேவிங்ஸில் வந்து கொண்டுட்டு வந்துக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து பார்ப்போம். இப்போ ரூ. 200 அப்படின்றது மாதிரி 5 வாரத்துக்கு எடுத்து வச்சா ரூ. சேவ் பண்ணிட்டோம். இந்த வார சேவிங்ஸ் அப்படின்றது வந்து வாரம் நம்ம வந்து நிறைய செலவுகள் பண்ணுவோம் இல்லையா? நான்வெஜ் எடுக்கிறது, காய்கறி வாங்குறது, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் சிக்கனமாக இருந்து ஒரு ரூ. 200 மட்டும் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டில் வந்து நம்மளுடைய செலவுகள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் மாத சேமிப்பு. நம்ம வந்து மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்காக செலவு பண்ணுவோம். ஒரு மூவி போகிறதா இருக்கட்டும், இல்லை மளிகை சாமான் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா? அதில் வந்து ஒரு ரூ. 500 ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல வந்து நம்மளுடைய செலவுகள் வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்றது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மாதம் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து இன்னுமே வந்து உங்களுக்கு அதிகப்படுத்துறதுக்கு தான் தோணும், கம்மி பண்ண தோணாது. அதாவது இந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை வந்து அதிகப்படுத்த தான் தோணும் ஒழிய கம்மி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்து வராது. இந்த அமௌண்ட்டை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றது மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும். ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த ரூ. 3000 வார சேவிங்ஸ் ப்ளஸ் மாத சேவிங்ஸ் அப்படின்றதுல வந்து ஒரு ரூ. 1500 போக பேலன்ஸ் ஒரு ரூ. 1500 இருக்குது. இதை வந்து தின சேமிப்பாக நம்ம வந்து பண்ணலாம். இந்த 5 சண்டே ப்ளஸ் அந்த மாதத்தில் ஒரு நாள் அப்படின்றது மாதிரி மாத சேவிங்ஸ் பண்ணுறோம் இல்லையா? இது மொத்தத்தையும் நாட்களாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி செஞ்சுட்டு 6 நாட்கள் போக, அதாவது 30 நாட்களில் 6 நாட்கள் போக பேலன்ஸ் 24 நாட்கள் இருக்கு இல்லையா? அந்த 24 நாட்களுக்கு வந்து இந்த தின சேமிப்பு அப்படின்றத வந்து பண்ணலாம். ஒரு நாளைக்கு ரூ. 63 அப்படின்றது மாதிரி 24 நாட்களுக்கு எடுத்து வச்சிங்கன்னா டோட்டலாக நம்ம வந்து வார சேவிங்ஸ், தின சேவிங்ஸ், அதுக்கடுத்து வந்து மாத சேவிங்ஸ் இதெல்லாம் சேர்த்து ரூ. 3000 வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு சேவ் பண்ணுற அமௌண்ட்டை வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் வந்து, அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு உண்டியல் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அதுக்காக தான். அந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு அதை என்ன விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றது மாதிரியும் பார்க்கலாம். இப்போ ஒரு ரூ. 3000 நம்ம கையில் இருக்குது அப்படின்றப்போ 100 மில்லிகிராம் காயின் வந்து 2 கார்டு வாங்க முடியும். நான் ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு மாதத்துக்குமே வந்து ஒரு 100 மில்லிகிராமாவது காயின் வாங்கணும், கோல்டு வாங்கணும் அப்படின்றது மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அது மாதிரி வந்து ஒரு 2 கார்டு வந்து வாங்கி வைக்கலாம். இது வந்து எங்கே கிடைக்குது, எந்த மாதிரி வாங்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க. அதுக்கடுத்து வந்து எனக்கு இது மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்றவங்க அமௌண்ட்டு சேவிங்ஸாக பண்ணலாம். இப்போ ரூ. 3000 என்னால் ஒரு மாதம் சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதை அப்படியே வந்து ஒரு அக்கௌண்ட்டில் வந்து போட்டு வைங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணாத அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் வந்து சேஃபாக அந்த இடத்துலையே இருக்கும். இல்லை ஏடிஎம் கார்டு கையில் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம கை வந்து சும்மா இருக்காது இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணணும், இல்லை ஒரு ஜிபே மூலமாக ஏதாவது செலவு பண்ணணும் அப்படின்றது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சேவ் பண்ணுற அமௌண்ட்டை ஜிபே, அதுக்கடுத்து இந்த கார்டு, இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணாத ஒரு அக்கௌண்ட்டில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து சேஃபாக இருக்கும், நமக்கு ஒரு தேவைக்கு வந்து அது கை கொடுக்கும். அதுக்கடுத்து இது மாதிரியும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கடன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை அடைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். என்றைக்குமே வந்து
நமக்கு ஒரு கடன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸுமே வந்து அந்த கடன் மேலே தான் இருக்கணும். அதை வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணலாம், அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படின்றது மாதிரி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதை வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்றப்போ அதுக்கடுத்து வரக்கூடிய எல்லா அமௌண்ட்டுமே நமக்கு வந்து சேவிங்ஸாக தான் ஆக போகுது இல்லையா? ஸோ அது மாதிரி வந்து பண்ணுங்கள். நகைக்கடன் இருக்கிறவங்க நகைக்கடனுக்கு வந்து கட்டுங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது வந்து இதுதான். பேங்க்ல வந்து நகைக்கடன் இருக்கு, என்கிட்ட இப்போ ஒரு அமௌண்ட் இருக்கு, அதை வச்சு நான் புது நகை வாங்கட்டா இல்லை பேங்க்ல உள்ள நகைக்கு கட்டட்டா அப்படின்ட்டு இதில் எந்தவித கேள்விக்குமே இடம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நகை கடன் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் வந்து நம்ம கட்டி அதை திருப்புறதுக்கான வழியை பார்த்தோம் அப்படின்னாவே ஒரு பெரிய ஒரு பாரமும் குறையும், ஒரு கடன்ல இருந்து வெளியில் வரலாம். ப்ளஸ் நமக்கு அந்த நகை அப்படின்றது வந்து சொந்தமாகும். ஏன்னா இப்போ இருக்க நகை விலை வந்து அதிகரிச்சுட்டு போகுதுன்றப்போ நம்ம கொண்டு போய் கொடுத்து ஒரு அமௌண்ட்டாக கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு செய்கூலி சேதாரம் அது இதுன்ட்டு எக்கச்சக்க அமௌண்ட்டு போகும். ஆனால் நம்ம கைக்கு வரக்கூடிய தங்கத்தோடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுவே நம்ம பேங்க்கில் அடகு வச்சுருக்கிறதுக்கு வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ அதோடைய எடை, அதாவது கிராம் அளவு வந்து ஜாஸ்தி இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து நமக்கு பெனிஃபிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக முடிவு பண்ணி ஒரு நகை கடன் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சீக்கிரமாக அதை வந்து க்ளோஸ் பண்ணி நகையை வாங்கணும் அப்படின்றது மாதிரி கண்டிப்பாக வந்து முடிவெடுங்க. அதுக்கடுத்து இது எதுவுமே இல்லைங்க அப்படின்றது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கோல்டு வாங்கணுன்ற ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக என்னால் மந்த்லி ஒரு 2000 3000 கண்டிப்பாக என்னால் சேவ் பண்ணிட முடியுன்றவங்க ஒரு கோல்டு சிட்டு வந்து போட்டிங்க அப்படின்றப்போ கட்டாயம் அது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா தங்கத்தோடைய விலை நாளுக்கு நாள் அதிகரிக்குது அப்படின்றப்போ நமக்கு தங்கத்தில் வந்து ஒரு பெனிஃபிட்டாக நகை எடுக்கணும் அப்படின்றப்போ கோல்டு சிட்டு வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதை பற்றின டீட்டெயிலுமே நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே இப்போ ரீசெண்டாக ஏதாவது அப்டேட் இருக்கா, எந்த மாதிரியான சிட்டு வந்து போட்டிருக்கீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து நான் அதுக்கு அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த ஒரு மாதம் எனக்கு வந்து இது வரைக்கும் சேவிங்ஸ்னால் என்னன்னே தெரியாதுன்றவங்க கூட இந்த ஒரு மாதம் வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக அந்த சேவிங்ஸில் வச்சு ஜஸ்ட் ஒரு 3000 தானே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றது மாதிரி நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். அதில் அட்லீஸ்ட் உங்களால் ஒரு 500 ரூபாய் சேவ் பண்ண முடிஞ்சதுன்னா கூட அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு 500 ரூபாவாக இருக்கிறது தான் ஒரு 10 டைம் சேர்த்திங்கன்னா 5000 ரூபாவாக மாறும். அப்போ சேவிங்ஸோடைய இம்பார்ட்டண்ட் இதுதான்னு புரிஞ்சுக்கிட்டு சேவ் பண்ண ஆரம்பிங்க. கட்டாயம் உங்களால் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.